ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட்லாம் பார்க்க போறோம்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, எதுக்காக வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்றோம், எதுக்கு அது தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த கான்செப்ட்லேருந்து என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் பாசிபிள் இருக்கு, ஃபைனலாக அதுலேருந்து சில குவிசஸை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதோட நேம்ல இருக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ வெர்ஷனை கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு அர்த்தம். வெர்ஷன்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்றேன். விண்டோஸ்ல வெர்ஷன் 6, 7, 8, 9, 10 இப்போ 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெர்ஷன்லையும் புதுசாக ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க, நம்ம அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இந்த எல்லா வெர்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதை நம்ம ரியல் டைமாக எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா கிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு அச்சீவ் பண்ணுறோம். வெறும் கிட் மட்டும் இதுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாஃப்ட்வேர் தான் கிட். ஓகேவா? கிட்டை வச்சு நம்ம இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து அச்சீவ் பண்ணுறோம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் வெர்ஷன் மெயின்டெனிங்னா என்ன அப்படின்னா எந்த வெர்ஷன் எப்போ வந்துச்சு, அந்த வெர்ஷனோட பேர் என்ன, அதை யார் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த கோடில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதை யார் பண்ணாங்க, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். அது எப்படி எக்ஸாக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ கிட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த GitHub, GitLab, CVS, Bitbucket, Mercurial இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் GitHub எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ண கோட்ஸ் எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதில் நிறைய கோட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் போடுற கோட்ஸும் நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கோடு அங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் கோடு இருக்கும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் கோடு இருக்கும். அந்த கோடெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜாக தான் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெபாசிட்டரினா ஒன்றுமே இல்லை, நம்ம கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். அதுக்கு பேர் தான் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்ஸ்அப் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்ஷன் தான் ரன் ஆகுதுன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போது வாட்ஸ்அப் டெவலப் பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபீச்சரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறப்ப நம்ம கேமை தான் ஆன் பண்ண முடியும், நம்மளோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண முடியாது. எனக்கு ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் டெவலப்பர்ஸ் வாட்ஸ்அப் டிசைட் பண்ணுது. ஸோ அது டெவலப் பண்ண சொல்லி டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஃபைனலாக புது வெர்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. பீப்புள்ஸ் எல்லாருமே அதை அப்டேட் பண்ணி நியூ வெர்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வெர்ஷன் ஒர்க் ஆகலை. அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணதால அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த தப்பான ஒரு வாட்ஸ்அப் அந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணட்டும்னு சொல்லி நம்மளால் விட முடியுமா? முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ப்ராடக்டோட நேமை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் ப்ரீவியஸாக இருக்க வெர்ஷனையும் ரன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவை, ப்ரீவியஸ் வெர்ஷனோட கோடை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு வேளை அந்த கோடை நம்ம ஸ்டோர் பண்ணாமல் ப்ரீவியஸ் வெர்ஷன் கோடை எடுத்து டைரெக்டாக அதில் நம்ம புதுசாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷனாக மாற்றுறதுக்கே நிறைய வேலை பார்த்து தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷன் பை வெர்ஷன் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதையே கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக கரண்ட்டாக ரியல் டைமாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு செட்டப்பாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம எல்லா வெர்ஷன்ஸும் மெயின்டைன் பண்ணணும். எப்போ எதில் என்ன ப்ராப்ளம் வரும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் எல்லா வெர்ஷன்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்டை அச்சீவ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் கிட். ஓகேவா? இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிட் எடுத்திருக்கேன், இன்னொரு பக்கம் கிட் அண்ட் பிட்பக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம எதுக்கு சொல்லுவோம், இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்னோட கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
ஓகேவா? இங்கே நிறைய கோட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த ப்ராஜெக்டில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதை வெர்ஷன் 2 இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி காட்டணும். அதாவது என்னோடய கிட்டப்குள்ளே போனேன் அப்படின்னா யார் போய் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் அவங்க வெர்ஷன் 1ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதில் இருந்து இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி வெர்ஷன் 2ன்னு சொல்லி இன்னொன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி நான் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கிட்டப்க்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். கிட்டப்பில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் கரெக்டாக சொல்லணும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிட் என்ன பண்ணும் அப்படின்னா யார் சேஞ்சஸ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எந்த டைமில் பண்ணாங்க, அந்த புது வெர்ஷனோட பேர் என்ன, ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி தெளிவாக நம்மக்கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இதில் ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் கிட்க்கும் கிட்டப்க்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம், கிளைண்ட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம வந்து கிட்டை வச்சு தான் கிட்டப் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ இது வந்து நம்ம சர்வர்னு சொல்லலாம். அதாவது இதை வச்சு இது கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். கம்யூனிகேட் பண்ணி தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போது கிட்டப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிளைண்ட் தான் கிட் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுலேருந்து என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பிளாக இதில் ஆன்சர் என்னன்னா எல்லா வெர்ஷன்ஸையும் மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் எதுக்கு மேனேஜ் பண்ணணும்னு கேட்டால் ஃபியூச்சராக பேக்கப்புக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு கேட்டால் நம்மளோட கிட் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் ஒன் ஆஃப் தி பாப்புலர் இஸ் கிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் சினாரியோனா நான் எப்படி வாட்ஸ்அப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலி அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா நம்ம த்ரூ அவுட் தி கான்செப்ட் இதில் அட்வான்டேஜஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்ம டீச் பண்ணதை வச்சு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா நியூ ஃபீச்சர்ஸில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஓல்ட் ஃபியூச்சருக்கு நம்மளோட செட்டப்ஸை வந்து பண்ணிடலாம். எந்த வித பாதிப்பும் இருக்காது ரியல் டைமாக அப்படின்றத ஒரு பிக் அட்வான்டேஜாக இப்போதைக்கு சொல்லலாம். பட் இது மட்டும் அட்வான்டேஜ் இல்லை, ஃபியூச்சரில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவிஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கோங்க.